நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் வந்துட்டு தன்னுடைய ஓய்வு வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. கிரிக்கெட்லேருந்து தான் ஓய்வு பெறுவதாக வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 18 இந்த டேட்டில் தான் வந்துட்டு தன்னுடைய ஓய்வு வந்துட்டு அறிவிச்சிருக்காரு. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் வந்துட்டு கிரிக்கெட்டில் வந்துட்டு செஞ்ச சாதனையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபார்மெட்லையுமே விளாண்டாருங்க. 2020, ஒன் டே, டெஸ்ட், இந்த 3 விதமான ஃபார்மெட்லையுமே வந்துட்டு விளாண்டாங்க. அஸ்வினோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது 2011 வந்து நடந்ததுங்க. இது யாருக்கு எதிராக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்துட்டு இந்த மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 விக்கெட்ஸ் எடுத்து தன்னை வந்துட்டு நிரூபிச்சிருப்பாரு. தான் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பிளேயராக வந்துட்டு டெஸ்ட்டில் விளங்க முடியும் அப்படின்றத வந்துட்டு நிரூபிச்சிருப்பாருங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11 டைம்ஸ் வந்துட்டு டெஸ்ட்டில் மேன் ஆஃப் த சீரியஸ் வந்துட்டு வாங்கியிருக்காரு. மேன் ஆஃப் த சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக கிடையாதுங்க. ஏன்னா ஒரு சீரியஸ் நடக்கும், அந்த சீரியஸில் வந்துட்டு நிறைய அணிகள் வந்துட்டு பங்கேற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு விளையாடுவாங்க, நிறைய போட்டிகள் நடக்கும். இதிலெல்லாம் வந்துட்டு யார் பெஸ்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு தான் வந்துட்டு மேன் ஆஃப் த சீரியஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு அஸ்வின் வந்துட்டு 11 டைம்ஸ் வந்துட்டு மேன் ஆஃப் த சீரியஸை வந்துட்டு டெஸ்ட்டில் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சாதனை தாங்க. அடுத்து ஒரு பிளேயர் வந்துட்டு குறைஞ்ச மேட்ச்லேயே வந்துட்டு 300 விக்கெட்டை ரீச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் அது அஸ்வின் தாங்க. இந்த சாதனையை வந்துட்டு அஸ்வின் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2015 வந்துட்டு நம்பர் 1 பிளேயராக வந்துட்டு டெஸ்ட்டில் வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ 2024 பார்த்தீங்க அப்படின்னா 4th பிளேயராக வந்துட்டு வேர்ல்டு அளவில் வந்துட்டு டெஸ்ட்டில் வந்துட்டு அஸ்வின் இருக்காங்க. இவங்க ஒன்றும் ஃபார்ம் அவுட் ஆகிலாம் வந்துட்டு போலங்க, ரிட்டையர்மெண்ட்டை அறிவிக்கல. நல்ல ஃபார்மில் இருக்கும்போதே வந்துட்டு தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அஸ்வின் வந்துட்டு தன்னுடைய முடிவில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. நான் வந்துட்டு 3 ஃபார்மெட்டில் இருந்தோ ஓய்வு பெற போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. ஸோ இதை ரோஹித் சர்மா வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தார். இன்னும் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு நிறைய மேட்ச் விளையாண்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரியா ரோஹித் சர்மா தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 லெஜண்ட் பேரை நான் சொல்ல போகிறேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெஜண்டுங்க கிரிக்கெட்டில். முத்தையா முரளிதரன் உங்களுக்கே தெரியும், ஸ்ரீலங்காவோட பிளேயரு. இவர் தான் வந்துட்டு அதிக விக்கெட் எடுத்தவர் டெஸ்ட்டில் வந்துட்டு. மாயாஜால பந்து வீச்சாளர் அப்படின்னே சொல்லுவாங்க. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேன் வார்னே இருக்காங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சார்ந்த பிளேயர் தாங்க ஷேன் வார்னே. இவர் வந்துட்டு அதிக விக்கெட் டெஸ்ட்டில் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் ஆண்டர்சன் இருக்காங்க. இந்த ஆண்டர்சன் பார்த்தீங்க அப்படின்னா 2003 வந்துட்டு கிரிக்கெட்டுக்குள்ளே வந்துட்டார். ஆனால் 2024 தாங்க வந்துட்டு ரிட்டையர்மெண்ட்டே ஆனார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21 வருஷம் வந்துட்டு இங்கிலாந்து அணிக்காக வந்துட்டு விளாண்டாருங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போதே வந்துட்டு இவரை கிரிக்கெட்டில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயர் வந்துட்டு ரொம்ப வருஷம் கிரிக்கெட்டில் விளாண்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டர்சன் வந்துட்டு ஒன் ஆஃப் த பிளேயர்ஸாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வருஷம் அவர் விளாண்டார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4th பிளேஸில் இந்தியாவில் வந்துட்டு ஒரு பிளேயர் வந்துட்டு டெஸ்ட்டில் அதிக விக்கெட்ஸ் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப்ளே தாங்க. இவர் தான் வந்துட்டு 4th பிளேஸில் இருக்கார். 5th பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூயர்ட் பிராட். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தை சார்ந்த ஒரு பிளேயர் தான். இவருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு. உங்களுக்கு யுவராஜ் சிங் பார்த்தீங்க அப்படின்னா 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு ஒரு 2020 மேட்ச்சில் வந்துட்டு. வேறு யார் ஓவரில் இல்லைங்க, இவர் ஓவரில் தான், இந்த லெஜண்ட் ஓவரில் தான் வந்துட்டு 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. ஏன்னா இருந்தாலும் இவர் லெஜண்ட் தாங்க. ஏன்னா டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 600 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம், மெக்ராத். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபாஸ்ட் பவுலரில் வந்துட்டு இவரவே சொல்லுவேன். மெக்ராத் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி அடிக்கிறதுல கில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் அஸ்வின், ரவிச்சந்திரன் அஸ்வின். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 7th பிளேஸில் இருக்கார். டெஸ்ட்டில் வந்துட்டு அதிக விக்கெட்ஸ் எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 7th பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் இருக்காருங்க. இவர் கிட்டத்தட்ட 106 டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்காரு. விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 537 விக்கெட் எடுத்து உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 7th பிளேஸில் இருக்கார். இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 2nd பிளேஸில் இருக்கார். அனில் கும்ப்ளேக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்துட்டு இந்திய அளவில் 2nd பிளேஸில் இருக்கார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 116 மேட்ச் விளாண்டு 156 விக்கெட் எடுத்திருக்காருங்க. டெஸ்ட் 2020 பார்த்தீங்க அப்படின்னா 65 மேட்ச் விளாண்டு 72 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஏன்னா கிரிக்கெட்டை பொறுத்தளவில் அஸ்வினோட பங்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு நிறையா மேட்ச் வின் பண்ணுறதுக்கு வந்துட்டு அஸ்வின் இருந்திருக்காரு. நிறைய டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 விக்கெட்ஸ்க்கு மேலெலாம் எடுத்திருக்காரு டெஸ்ட்டில் வந்துட்டு. கிரிக்கெட்டில் வந்துட்டு அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு அஸ்வினோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்காக இருந்திருக்கு. நிறைய இந்திய பிளேயர் வந்துட்டு அஸ்வினோட ஓய்வுக்கு அப்புறம் வந்துட்டு தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை டீமில் தாங்க இருக்கார் ஐபிஎல்லில்.
ஸோ நம்ம இனிமேல் வந்துட்டு அஸ்வினை வந்துட்டு சென்னை டீமில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.